அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 84. Complete the sentence below choosing the suitable pair from the given options. ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தமான வார்த்தைய எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த சூட்டபிள் வேர்டு, அப்ரோப்ரியேட் வேர்டு இதெல்லாம் வந்தாலே அது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினா தான் பார்க்க ஈஸியா கேட்டிருந்தா ஈஸியா பண்ணிரலாம். பட் ஆனா குடுத்துருக்கறதுக்கான மீனிங் புரியலன்னா கண்டிப்பா அது கஷ்டம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the dash are insufficient to implement the new education policy in rural areas. அப்ப ஏ ஆப்ஷன் வாஷ் அவுட், பிங்கிறது வேஸ் அண்ட் வவுஸ், சிங்கிறது வேஸ் அண்ட் மீன்ஸ், டி பில்ட்-இன் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு பொருத்தமான அர்த்தம் எடுத்து போடணும். இந்த பில்ட்-இன் சிஸ்டமும் வாஷ் அவுட்டும் ஏதோ ஒரு மீனிங் நம்ம கொடுக்குது. பட் ஆனால் வேஸ் அண்ட் மீன்ஸும் வேஸ் அண்ட் வவுஸும் டைரக்ட் மீனிங்கே கிடையாது. அது ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மாதிரி. இப்போ வேஸ் அண்ட் மீன்ஸுக்கு கரெக்டான அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ஆன்சரே பண்ணணும். வேஸ் அண்ட் மீன்ஸ்னா என்ன அப்படின்னா ரிசோர்சஸ்னு அர்த்தம். இப்போ ரிசோர்சஸ்னு டேட்டா கொடுத்துருந்தா நமக்கு தெரியும், ஓகே ரிசோர்சஸ் அப்படிங்கிறது தெரியும். த ரிசோர்சஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட் டு இம்ப்ளிமெண்ட் த நியூ எஜுகேஷனல் பாலிசி இன் ரூரல் ஏரியாஸ்னு கொடுத்துடலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கதே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் தான். ஸோ அப்போ வேஸ் அண்ட் மீன்ஸிங்ஸோட இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் இதை என்ன செய்ய முடியும், நம்ம ஆன்சரே பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th-க்குள்ள எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் வேஸ் அண்ட் மீன்ஸ் எந்த இடத்துல 12th செக் பண்ணேன், இப்போ 12th இல்லை. ஓகே 11th 12th தான் மேஜராக இருக்குது, அதில் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல அவுட் ஆஃப் சோர்ஸ் போகும்போது தான் நம்ம சிக்குவோம். இப்போ வாஷ் அவுட்னா நமக்கு மீனிங் தெரியும் ஓரளவு, பில்டிங் சிஸ்டம்னா மீனிங் தெரியும், வேஸ் அண்ட் வவுஸ்லாம் என்னன்னு தெரியாது, வேஸ் அண்ட் மீன்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்டைரக்டான மீனிங்கை உள்ளடக்கிய ஃப்ரேஸ் வேர்ட்ஸில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த 84 கொஸ்டின் கண்டிப்பாக ட்ராப் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 6th-லேருந்து 12th-க்குள்ளே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சிருந்தாலும் இந்த வார்த்தை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. 12th இப்போ தான் செக் பண்ணேன், பட் 6th-லேருந்து 10th-க்குள்ளே செக் பண்ணல. அப்படி செக் பண்ணும்போது உங்கள் கண்ணில் பட்டா கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா ரிசோர்சஸ்னு அர்த்தம். அப்போ இந்த வேர்டுக்குரிய மீனிங் தான் இங்கே கரெக்டாக வரும். அதனால சி ஆப்ஷன் கரெக்ட். நான் 84 கொஸ்டின் டீகோட் பண்ணிட்டேன். எந்த இடத்துலலாம் நான் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சூட்டபிள் வேர்டு, அப்ரோப்ரியேட் வேர்டு, சினோனிம்ஸு, ஆன்டோனிம்ஸு இந்த ஏரியாக்கள் மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக கேட்கும்போது நம்ம சிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 84வது கொஸ்டினுக்கு சி ஆன்சர். ஓகே ரைட், புரியுது. பட் ஆனால் இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் எனக்கு தெரியப்படுத்துது. 6வது-லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்காண்டி படிக்காமல் டக்குன்னு புக்குக்குள்ளேருந்து கேட்டுருவான். புக்கை விட்டு வெளியே கேட்டா அது நமக்கு தரலன்னா எவனுக்குமே தெரியாது. அதனால நீங்க பயப்படாம என்ன செய்யலாம், அப்ரோச் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஓகே. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.